சாதிவாரி கணக்கெடுப்பை மத்திய அரசு நடத்த கோரி சட்டப்பேரவையில் தனி தீர்மானம். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் முன்மொழிந்த தீர்மானம் ஒருமனதாக நிறைவேற்றம். இரண்டாயிரத்து 8ஆம் ஆண்டு புள்ளி விவரங்கள் சேகரிப்பு சட்டத்தின்படி மாநில அரசு சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்த முடியாதா? சமூக நீதியை தடுக்க முதலமைச்சரே பொய்யுரைக்க கூடாது என்றும் பாமக நிறுவனர் ராமதாஸ் அறிக்கை. வன்னியர்களுக்கான உள் ஒதுக்கீடு சாதிவாரி கணக்கெடுப்புக்கு பின்தான் வழங்க முடியும் என திமுக அரசு சொல்வதை ஏற்க முடியாது. இஸ்லாமியர்கள் அருந்ததியர்களுக்கு சாதிவாரி கணக்கெடுப்பின்படிதான் தமிழ்நாட்டில் உள் ஒதுக்கீடு வழங்கப்பட்டதா எனவும் அன்புமணி கேள்வி. சாதிவாரி கணக்கெடுப்பை மாநில அரசு எடுத்தால் நீதிமன்ற தடை விதிக்க வாய்ப்பு உள்ளது. பேரவையில் பாமக எம்எல்ஏ அருளின் கேள்விக்கு சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி விளக்கம். நடப்பு சட்டப்பேரவை கூட்டத்தொடர் முழுவதும் அதிமுக உறுப்பினர்கள் சஸ்பெண்ட். கள்ளக்குறிச்சி விவகாரத்தை அவையில் எழுப்பி அமளியில் ஈடுபட்டதை அடுத்து சபாநாயகர் அப்பாவு உத்தரவு. சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்த மாநில அரசுக்கு உரிமை உள்ளது. விக்கிரவாண்டி தேர்தலை மனதில் வைத்தே தீர்மானம் நிறைவேற்றப்படுவதாக எடப்பாடி பழனிசாமி ஆவேசம். நிதி பங்கீட்டில் தமிழ்நாட்டிற்கு மிகப்பெரிய அநீதியை மத்திய அரசு செய்துள்ளது. ஆண்டுக்கு 12,000 கோடி கூடுதல் செலவினம் ஏற்பட்டுள்ளதாக அமைச்சர் தங்கம் தென்னரசு பேச்சு. வேல்முருகன் வன்னியர்களுக்காக மட்டுமே பேசுவதாக சட்டப்பேரவையில் கொங்கு ஈஸ்வரன் விமர்சனம். தான் நடத்துவது வன்னியருக்கான கட்சி அல்ல என்று தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் வேல்முருகன் விமர்சனம். 7 கோடி மக்களுக்குமாக தமிழக வாழ்வுரிமை கட்சி என்கிற கட்சி பொது கட்சி தேர்தல் ஆணையத்தால் பதிவு செய்யப்பட்டு நான் தேர்தல் களத்தில் இருக்கிறேன். ஆனால் ஒரு சாதிய வட்டத்துக்குள் என்னை சுருக்கி பார்ப்பதை நான் ஏற்கவில்லை. பேரவைத் தலைவர் அவர்களே, நெல் காரிஃப் பருவ கொள்முதல் ஆதார விலையுடன் ஊக்கத்தொகை வழங்கப்படும் என தமிழக அரசு அறிவிப்பு. சனரக நெல் குவிண்டால் ஒன்றுக்கு 130 ரூபாயும் சாதாரண நெல்லுக்கு 105 ரூபாயும் வழங்க முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உத்தரவு. விக்கிரவாண்டி இடைத்தேர்தலுக்கான இறுதி வேட்பாளர்கள் பட்டியல் வெளியீடு. திமுக, பாமக வேட்பாளர்கள் உட்பட மொத்தம் 29 வேட்பாளர்கள் களம். கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய மரணத்தை கண்டித்து சென்னையில் அதிமுக நாளை உண்ணாவிரதம் நடத்த திட்டம். வள்ளுவர் கோட்டத்தில் போராட்டம் நடத்த அனுமதி கோரி டிஜிபியிடம் மனு அளிக்க உள்ளதாக தகவல். திமுக எம்பிக்களை கொத்தடிமைகள் என சாடிய அண்ணாமலை. நாடாளுமன்றத்தில் பதவி ஏற்கும் போது உதயநிதி வாழ்க என கோஷம் எழுப்பியது குறித்த கேள்விக்கு பதில். உதயநிதி வாழ்க என கோஷமிட்டு கொத்தடிமைகள் என்பதை திமுக எம்பிக்கள் நிரூபித்துவிட்டனர். திமுக எம்பிக்கள் பதவியேற்பு குறித்து முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் காட்டம். கள்ளக்குறிச்சி விஷ சாராயம் குடித்து உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 63ஆக உயர்வு. புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையில் காலை ஒருவர் உயிரிழந்த நிலையில் மேலும் ஒருவர் உயிரிழந்த சோகம்.
கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய விவகாரத்தில் மெத்தனால் ஆதாரத்தை காவல்துறையினர் தர முடியுமா? சிபிசிஐடி போலீசாருக்கு தேசிய மகளிர் ஆணையத்தின் உறுப்பினர் குஷ்பு கேள்வி. கள்ளக்குறிச்சி விஷசாராய விவகாரம் தொடர்பான விசாரணையை சிபிஐக்கு மாற்ற கோரிய வழக்குகள் ஜூலை 3ஆம் தேதிக்கு ஒத்திவைத்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனத்தில் கள்ளச்சந்தையில் மதுபானம் விற்பனை செய்த மதுவிலக்கு பிரிவு போலீசார் 3 காவலர்களை ஆயுதப்படை பிரிவுக்கு இடமாற்றம் செய்து மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் உத்தரவு. நான்கு கட்சி தாவிய செல்வ பெருந்தகைக்கு காங்கிரஸ் கட்சியின் வரலாறு தெரிந்திருக்க வாய்ப்பில்லை என அண்ணாமலை விமர்சனம். இந்திரா காந்தியின் பெருமையை அண்ணாமலை அறிந்திருக்க வாய்ப்பில்லை என செல்வ பெருந்தகை கூறியதற்கு பதிலடி. (245) உரிமையியல் நீதிபதிகள் நியமன உத்தரவை ஜூலை 10ஆம் தேதிக்குள் பிறப்பிக்க வேண்டும். முறையான இடஒதுக்கீட்டை பின்பற்றி வெளியான பட்டியலின்படி வெளியிடவும் தமிழ்நாடு அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. கடந்த 2017ஆம் ஆண்டு சட்டமன்றத்திற்குள் தடை செய்யப்பட்ட குட்கா பொருட்கள் எடுத்துச் சென்ற விவகாரம். முந்தைய ஆட்சியில் தாக்கல் செய்த மேல்முறையீட்டு வழக்கை திரும்பப் பெற கோருவது நியாயமற்றது என சென்னை உயர்நீதிமன்றம் காட்டம். செந்தில் பாலாஜிக்கு எதிரான சட்டவிரோத பணப்பரிமாற்ற தடைச்சட்ட வழக்கின் விசாரணையை 4 மாதங்களில் முடிக்க வேண்டும். முதன்மை அமர்வு நீதிமன்றத்துக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. யூடியூபர் சவுக்கு சங்கர் மீதான குண்டர் சட்டம் தீவிர விசாரணைக்கு பிறகு உறுதிப்படுத்தியது அறிவுரை கழகம். தஞ்சை மாவட்டத்தில் அண்மையில் பெய்த கனமழையால் கோடை சாகுபடி பயிர்கள் சேதம். ஏக்கருக்கு 30,000 ரூபாய் இழப்பு ஏற்பட்டுள்ள நிலையில் உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை. கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலத்தில் சிறுவன் மீது விழுந்த தவேக பேனர். நல்வாய்ப்பாக சிறுவன் உயிர் தப்பிய நிலையில் சிசிடிவி காட்சிகள் வெளியானது. பதினெட்டாவது மக்களவையின் சபாநாயகர் ஆனார் ஓம் பிர்லா. பிரதமர் முன்மொழிந்த நிலையில் குரல் வாக்கெடுப்பில் வெற்றி பெற்று தேர்வு. I now put the motion moved by Sri Narendra Modi and seconded by Sri Rajnath Singh to the vote of the House. The question is that Sri Om Birla, a member of this House, be chosen as the Speaker of this House. Those in favor may say aye. Those against may say no. மக்களவை சபாநாயகராக தேர்வு செய்யப்பட்ட ஓம் பிர்லாவை இருக்கைக்கு அழைத்து சென்ற பிரதமர் நரேந்திர மோடி. எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி, மத்திய அமைச்சர் கிரண் ரிஜிஜுவும் உடன் சென்று அமர வைத்து வாழ்த்து. இரண்டாவது முறையாக சபாநாயகராக ஓம் பிர்லா தேர்ந்தெடுக்கப்பட்டது மக்களவையின் அதிர்ஷ்டம். மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாகவும் பிரதமர் நரேந்திர மோடி அவையில் பேச்சு.
எதிர்க்கட்சிகள் விவாதிப்பதை அவமதித்து அரசியல் அமைப்பை காக்கும் கடமையை காப்பீர்கள் என நம்புகிறேன். சபாநாயகராக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஓம் பிர்லாவுக்கு எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி வலியுறுத்தல். எமர்ஜென்சி காலம் தொடர்பாக சபாநாயகர் ஓம் பிர்லா விமர்சித்ததற்கு எதிர்ப்பு. எதிர்க்கட்சிகளின் கடும் வாக்குவாதத்தால் பதவியேற்ற முதல் நாளிலேயே அவையை ஒத்திவைத்தார் சபாநாயகர். எமர்ஜென்சி அறிவிக்கப்பட்டு 50 ஆண்டுகள் நிறைவு. நாடாளுமன்ற வளாகத்தில் NDA MPக்கள் பதாகைகளுடன் போராட்டம். மக்களவை எதிர்க்கட்சித் தலைவராக பொறுப்பேற்றதற்கு வாழ்த்திய தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுக்கு ராகுல் காந்தி நன்றி. அரசியலமைப்பு வலியுறுத்தும் கூட்டாட்சியை வலுப்படுத்துவோம் எனவும் எக்ஸ் தளத்தில் பதிவு. எமர்ஜென்சியை மக்களவையில் சபாநாயகர் ஓம் பிர்லா கண்டித்தது மகிழ்ச்சி அளிக்கிறது. சர்வாதிகாரத்தின் உச்சமே எமர்ஜென்சி எனவும் பிரதமர் மோடி எக்ஸ் தளத்தில் பதிவு. கர்நாடகாவில் முன்னாள் பிரதமர் தேவகவுடாவின் பேரன் பிரஜ்வால் ரேவண்ணா பாலியல் வழக்கில் கைது செய்யப்பட்ட விவகாரம். பிரஜ்வாலின் ஜாமீன் மனுவை ரத்து செய்து பெங்களூரு நீதிமன்றம் உத்தரவு. மக்களவை எதிர்க்கட்சித் தலைவராக ராகுல் காந்தியை அங்கீகரித்து சபாநாயகர் ஓம் பிர்லா அறிவிப்பு. சிபிஐ இயக்குநர் NHRC தலைவர் தலைமை தேர்தல் ஆணையர்களை தேர்ந்தெடுக்கும் குழுவிலும் இடம்பெற்றார். பாரிஸ் ஒலிம்பிக் போட்டிகளுக்கான இந்திய ஆடவர் ஹாக்கி அணி அறிவிப்பு. ஹர்மன்பிரீத் சிங் தலைமையிலான 16 பேர் கொண்ட வீரர்களின் பட்டியல் வெளியீடு. துபாயில் ரேஸ் கார் ஓட்டி அசத்திய நடிகர் அஜித் குமார். வீடியோ காட்சிகள் இணையத்தில் வெளியாகி வைரல்.